தமிழ்நாட்டில் நடந்த மாபெரும் தாதுமணல் சுரண்டல் மற்றும் அரசு இருப்பில் இருந்த தாதுமணல் திருட்டு என இந்த இரு வழக்கை சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சுங்கத்துறை, கலால் துறை, வணிக வரித்துறை அதிகாரிகள் கூட்டாக விசாரிக்க வேண்டும் என்று கூறிய வினோத நிகழ்வு பரபரப்பை உருவாக்கியுள்ளது. இந்தியாவின் இந்த முக்கிய துறைகள் சேர்ந்து விசாரிக்கும் அளவுக்கு என்ன நடந்தது? இந்த இயற்கை வள சுரண்டலை தடுத்து நிறுத்த வேண்டும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் உட்பட பல்வேறு அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தஞ்சாவூரை சேர்ந்த விக்டர் ராஜமாணிக்கம் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். அரசியல்வாதிகள் உட்பட முக்கியஸ்தருக்கு இதில் தொடர்பு இருக்கிறதா? 5832 கோடியை தாதுமணல் கொள்ளைக்கு ராயல்டியாக கேட்ட தமிழ்நாடு அரசு. தாதுமணல் என்பது என்ன? உலகில் பிரேசில், துருக்கிக்கு அடுத்தபடியாக தோரியம் அதிகமாக உள்ள நாடு இந்தியா. அதில் மோனசைட் தோரியம் அதிகமாக உள்ள மாநிலம் தமிழ்நாடு. இதில் கதிரியக்க தன்மை உடைய கனிமங்கள், அதிக விலை மதிப்புள்ள தாது உப்புகள் உள்ளன. 2000 ஆண்டு முதல் 2016 வரையிலான காலகட்டத்தில் நெல்லை, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் உள்ள தாதுமணலை எடுக்க விவி மினரல், டிரான்ஸ்போர்ட், கார்னட், பீச் சாண்ட் மைனிங் உள்ளிட்ட 7 நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு அரசால் உரிமம் வழங்கப்பட்டது. சட்டவிரோதமாக அதிகமாக தாதுமணல் எடுக்கப்பட்டதால் 2013 ஆண்டு தாதுமணல் எடுக்க தடை செய்யப்பட்டது. ஆனால் தடை செய்யப்பட்ட முன்பும் அதற்கு பின்பும் தாதுமணல் எடுத்ததால் ஏற்பட்ட இழப்பிற்கு சுமார் 5832 கோடி தொகையை ராயல்டியாக தமிழ்நாடு அரசு வசூலிக்க நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது. இதனை விசாரிக்க IAS அதிகாரிகள் ககன்தீப் சிங் பேடி, சத்யபிரகாஷ் சாகு ஆகியோர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. அவர்கள் அறிக்கையில் உரிமம் வழங்கப்படாத பகுதியில் 234.5 ஹெக்டேர் பரப்பளவில் 1,01,00,000 மெட்ரிக் டன் மேலாக தாதுமணல் சட்டவிரோதமாக அனுப்பி வைக்கப்பட்டதும் அதில் 1,50,00,000 மெட்ரிக் டன் இருப்பில் உள்ளதும் தெரிய வந்தது. அதனை பறிமுதல் செய்து மத்திய அரசிடம் ஒப்படைக்கப்பட்டு இருந்த நிலையில் கடந்த 2021 ஆண்டு அரசின் பாதுகாப்பில் இருந்த தாதுமணலை கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இதனால் தனியார் நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சட்டவிரோதமாக தாதுமணலை ஏற்றுமதி செய்ய அனுமதி அளித்த கனிம வளம், சுங்கம், சுற்றுச்சூழல், பாதுகாப்பு துறைகள் என சம்பந்தப்பட்ட மத்திய, மாநில அதிகாரிகள் எந்த பதவியில் இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் வணிக பரிவர்த்தனை மத்திய அரசு ஆய்வு செய்வதுடன் இதனை அமலாக்கத்துறை, வருமானத்துறை, சுங்கம், கலால் துறையினர் விசாரிக்க வேண்டும் என்று நீதிபதி SM சுப்பிரமணியம், ஜோதிராமன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர்.